திருக்குவளை பகுதியைச் சேர்ந்தவர் வாசு. இவர் டீ கடை நடத்தி வருகிறார். இவரது மகன் கார்த்திக் அதே பகுதியில் கறிக்கடை ஒன்றை நடத்தி வருகிறார். வியாபாரத்தில் தொடர் நஷ்டம் ஏற்பட்டதால் தெரிந்த ஒருவர் மூலம் பெண் சாமியார் ஒருவரை சந்தித்திருக்கிறார் வாசு. தேனியைச் சேர்ந்த அந்த சாமியாரின் பெயர் லட்சுமி. மாந்திரீகத்தின் மூலம் தன்னால் பணத்தை இரட்டிப்பாக்கி தர முடியும் என லட்சுமி கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனை உண்மை என நம்பிய தந்தையும் மகனும் சிறுக 3 லட்சம் ரூபாய் வரை லட்சுமிக்கு பணம் அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் பணம் இரட்டிப்பானதாக தெரியவில்லை. இதுகுறித்து அவர்கள் கேள்வி கேட்கவே லட்சுமி வாசுவையும் கார்த்திகையும் தேனியில் உள்ள ஒரு பங்களா வீட்டுக்கு அழைத்து சென்றிருக்கிறார். மருத்துவமனையிலிருந்து கொண்டுவரப்பட்ட தலைச்சன் பிள்ளையின் கருவை ஒரு துணியில் முடிந்து அதை வாயில் கவ்வியபடியே லட்சுமி பணத்தை இரட்டிப்பாக பூஜை செய்திருக்கிறார். சிறிது நேரத்தில் தந்தையையும் மகனையும் வெளியே அனுப்பிவிட்டு மீண்டும் உள்ளே வர சொல்லி இருக்கிறார். கட்டுக்கட்டாக பணம் கொட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. தனது மாந்திரீக பூஜையால் பணம் குட்டி போட்டுவிட்டதாகவும் அதில் 50 லட்சம் ரூபாய் இருப்பதாகவும் 30 லட்சம் ரூபாயை கொடுத்தால் அந்த பணத்தை எடுத்துக் கொள்ளலாம் என லட்சுமி கூறியதாக சொல்லப்படுகிறது. இதை உண்மை என நம்பிய வாசுவும் கார்த்திக்கும் பல்வேறு தவணைகளில் 15 லட்சம் ரூபாய் வரை பணத்தை லட்சுமிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். பிறகு பூட்டப்பட்டிருந்த ஒரு பையையும் எலுமிச்சை பழத்தையும் லட்சுமி அவர்கள் கையில் கொடுத்திருக்கிறார். பையில் 50 லட்சம் ரூபாய் பணம் இருப்பதாகவும் எலுமிச்சை பழத்தை வைத்து தினமும் பூஜை செய்து வந்தால் அதற்குள் இருந்து ஒரு சாவி வரும் என்றும் அந்த சாவி மூலம் பையை திறந்து அதிலுள்ள பணத்தை எடுத்துக் கொள்ளலாம் என லட்சுமி கூறியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் எலுமிச்சை பழம் காய்ந்ததை தவிர அதிலிருந்து சாவி வரவே இல்லை. இதனால் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த தந்தையும் மகனும் தேனி மாவட்ட காவல்துறையில் புகார் அளித்திருக்கிறார்கள். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என சொல்லப்படுகிறது. இதனால் சென்னை மயிலாப்பூரில் உள்ள டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். டி கள்ளிப்பட்டின்னு ஒரு ஊர், அந்த ஊரில் அழைச்சி போய் லட்சுமி வந்து அறிமுகப்படுத்தினாங்க சார். அவங்க வந்து மறுபடியும் தலைச்சம்பளை கருவாங்க வாங்க போகிறான்ட்டு எங்கள் தோட்டத்தில் கொண்டு விட்டுட்டு கைலாசப்பட்டியில் கொண்டு விட்டுட்டு மறுபடியும் வாங்க போனாங்க சார். வாங்கிட்டு வந்து உள்ளே கூப்பிட்டு துண்ணூறுலாம் போட்டாங்க சார். துண்ணூறு போட்டு வாயை கட்டிக்கிட்டு வாயில் நம்ம கடிச்சிக்கிட்டு துண்டை கட்டிக்கிட்டு இதுமாதிரி ஒரு 5 நிமிஷம் வெளில உட்காருங்கன்னு சொன்னாங்க சார். வெளில உட்காந்துருந்தால் மறுபடியும் பணம் ஃபுல்லாக இருந்துச்சு சார். ஒரு மூட்டை அளவுக்கு வெறும் 500 ரூபா வந்துச்சு சார். கேட்டது உங்களுக்கு 50 லட்ச ரூபா வந்துருக்கு, 15 லட்ச ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க அப்படின்னாரு சார். சரிண்ணா மறுபடியும் மேற்கொண்டு பணத்தை தயார் பண்ணி கொண்டு கொடுத்தேன் சார். கொடுக்கும்போது உங்களுக்கு 1 கோடியே 1 லட்சம் விழுந்துருக்கு, அதனால் வந்து 30 லட்சம் கொடுங்க, செக்கிலிப்பு கொடுங்க, பத்திரம் கொடுங்க அப்படின்னு சொல்ல பத்திரம் வந்து ஒரு பத்திரம் வாங்கிட்டு போனேன் சார். காலி செக் கொடுத்தேன் சார். பத்திரத்தை 3 பேர் கையெழுத்து போடுங்க சார். நான் என் பையன் பேரில் வாங்கின பத்திரம் நான் கையெழுத்து போட்டிருக்கேன். டி தேராஜன் கையெழுத்து போட்டுருக்கேன் சார். 2 கொடுத்துருக்கேன் சார். கொடுத்துட்டு மறுபடியும் பணம் கட்டுறதுக்கு 1 கோடியே 1 லட்சம் வந்துருக்கு, 30 லட்சம் கொடுத்துட்டு நீங்கள் பாக்கி வாங்கிட்டு போங்க, பணத்தை வாங்கிட்டு போங்க, உங்கள் பணத்தை நாங்கள் எடுத்து செலவு பண்ண மாட்டோம், இங்கே தான் இருக்கும் அப்படின்ட்டாங்க சார். சரிண்ணா 2 வாட்டி கேட்டு மறுபடியும் ஒன்றும் அடக்கலாம்னு சொல்லி தேனியில் போய் பெரிய குளத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம் சார். கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க ரைடு போயிட்டு பணம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் எடுக்கல, அதோட விட்டாங்க சார். மோடி மஸ்தான் வேலைன்ட்டு என் வீட்டில் வேலை பார்த்த பிளம்பர் என்னை அழைச்சிட்டு போயிருந்தாப்புல. அழைச்சிட்டு போயிட்டு அந்த இடத்துலேருந்து பணம் மோடி மஸ்தான் மூலியமாக பணம் எடுத்துறேன்னு சொல்லி ஏன்னா எங்களை கடனை உடனே வாங்க சொல்லி ஒரு நாள் ரொட்டேஷன் வாங்க சொல்லி எங்களை 15 லட்ச ரூபா கடனாளி ஆக்கி இப்போ என்னென்னா அந்த பணத்துக்கு ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் கடை வாங்கின இடத்துலையும் எங்களால் ஒன்றும் சிரமம் பண்ண முடியல. எல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியும். எங்களால் முடியல சார். வட்டிக்கு பணம்லாம் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. இதுக்கு மேலும் வந்து போலீஸ்னால நல்ல நடவடிக்கை எடுத்து அவங்களை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் சாமியார் இனிமேல் வந்து இந்த போலீஸ் சாமியார் நம்பி யாரும் பணம் கொடுக்காதீங்க, இது மாதிரிலாம் பணம் எதுவுமே வராது. நாங்கள் தான் ரொம்ப கஷ்டத்தில் மாட்டி இந்த கடனில் மாட்டி நாங்கள் ரொம்ப எங்கள் குடும்பமே ரொம்ப முடியாத நிலைமையில் நின்றுட்டுருக்கோம். இனிமேல் இந்த போலீஸ் சாமியார் நம்பி எந்த பணமும் கொடுத்து ஏமாறாதீங்க. போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய பிறகே லட்சுமி எத்தனை பேரிடம் இதே பாணியில் ஏமாற்றி பணம் பறித்திருக்கிறார் என்ற விவரம் தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.